ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாஃப் டபுள் க்ரோச்சே வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 16 செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நம்பர் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா அது வச்சு தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு 16 இது போட்டு வச்சுருக்கேன்னா அடுத்தடுத்து இதில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சேயில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சும் டபுள் க்ரோச்சே ரெண்டுமே வந்து இதில் வரும். எப்படி வரும்னா டபுள் க்ரோச்சேயில் வந்து யான் ஓவர் பண்ணுவோம், அந்த யான் ஓவர் பண்ணிக்கணும். அண்ட் வந்து சிங்கிள் க்ரோச்சேயில் வந்து 2 செயின் தள்ளி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 2 செயின் தள்ளி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எடுத்துட்டு ஸோ இதை எடுத்துட்டு இப்போ ஹூக்கில் வந்துட்டு 3 த்ரெட் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஓவராலாக புல் த்ரூ பண்ணி வெளியே எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். எடுத்துருக்கோமா, வெளியே எடுத்துட்டு ஓவராலாக வந்து புல் த்ரூ பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சே வந்து பண்ணணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு ஓவராலாக புல் த்ரூ பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோச்சே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த இது போட்டுக்கலாம், ஹாஃப் டபுள் க்ரோச்சே போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நெருக்கமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போடுற எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடுறது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் ப்ராஜெக்ட்டு, பர்ஸ் ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட்னாலுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து சுருங்கி வந்தாலும் நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கிளியராக வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்லோவாக பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சே வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோன்னா 2 செயின் போடணும். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா 2 செயின் இருக்குல்ல, இந்த 2 செயினை வந்துட்டு விட்டுறணும். விட்டுட்டு அந்த ஹோல் செயினுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஹோல் செயின் கீழே. ஸோ ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் பண்ணுறப்போ வந்து செயினுக்கு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இதில் வந்து இந்த இருக்குல்ல, இந்த ஹோல் செயினுக்கு அடியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோச்சே. ஸோ இப்படி தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நெருக்கமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்பேக் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக வரும் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில். இதுதான் வந்து க்ரோச்சேயோட சார்ட். இனி வரப்போகிற கிளாஸ்லலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சோட சார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்ஸ் ஜோகிஷா சேனலை.